நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு தனிப்பட்ட தன்மை அதுல மூலமா தான் கிடைக்கிறது, தனித்தன்மை. அதை அவன் பயன்படுத்தி உரிமையோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் தீர்மானித்து அவன் நடத்துகிறான். Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, இப்போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, இப்போதும் என் வாழ்விலே. அன்பே ஆறுயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே.
ஹல்லேலூயா. நம் ஆத்தும நண்பர் அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குவைட் தமிழ் கிறிஸ்டியன் சர்ச் is once again very happy to greet you in the name of the most precious one of our soul, the friend of our soul, Lord Yeshua. Let's pray and get into the word of God. Amen. பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவாகிய உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் உமக்கு நன்றி பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இவ்வளவு நல்ல ஒரு இரட்சகரை, ஆத்தும நண்பரை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் நித்திய வாழ்வை, ஜீவனை பெற்றிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை அவர் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஜுவே நித்திய வாழ்வை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது, இதற்காக இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை தியானிக்கும் பொழுது என்னோடும் எங்களோடும் நீங்கள் இடைப்படும்படியாக உம்மை வரவேற்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை விடுவிக்கும்படியாக, தூக்கி விடும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அருமையான நண்பர்களே, மறுபடியுமாக இந்த செய்தி மூலமாக உங்களோடு இடைப்படுவதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். தயவுசெய்து கடந்த செய்திகள் 76, 77, 78 இதை நீங்கள் யூடியூப்பில் போய் ஜீசஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல் அண்ட் பீஸ் கிவர் ஹேஷ் போட்டு அந்த செய்தி நம்பரை போட்டு நீங்கள் கேட்க முடியாது. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பயன்படுத்துகிற சில பதங்கள், சொல்லுகிற சில கருத்துக்கள் தொடர்ச்சியாக வருகிறதாக இருக்கிறது. ஒரு செய்தி தனிப்பட்ட செய்தி அல்ல, அது ஒரு செய்தி தொடராக இருக்கிறது. ஸோ we encourage you to go back and listen to 76, 77, 78 Jesus the friend of your soul and peace giver, and get to know the foundations that we have laid in those messages regarding certain terms and ideas that we are sharing. Amen. சரி, இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்பதை குறித்து சிந்திக்க போகிறோம். Today we are going to meditate on how the Lord Yeshua laid down his life for us, for our sake, for our salvation, that we may receive the eternal life of God. Amen. In the earlier episodes we saw how the Lord Yeshua carries the Zoe life in himself. இயேசு கிறிஸ்து பிதா எப்படி தன்னிலே ஜீவனுடையவராக இருக்கிறாரோ அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவும் தன்னில் தானே அவர் ஜீவனுடையவராக இருக்கிறார், நித்திய ஜீவனுடையவராக இருக்கிறார். அந்த ஜூவே டைப் ஆஃப் லைஃப், காட் கைண்ட் ஆஃப் லைஃப் இஸ் இன் ஜீசஸ். அந்த ஜூவே ஜீவன் இயேசு கிறிஸ்துவிலே பிதாவில் இருக்கிறது போல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜீவன் மனுக்குலத்திற்கு, உங்களுக்கு, எனக்கு தயவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். பட் how was this made possible? இது எப்படி சாத்தியமாயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, it was because of Lord Yeshua himself choosing the narrow gate and the narrow way of life. கடந்த நாட்களில் நம்ம அந்த செய்திகளில் பார்த்தோம், 2 பாதைகள் இருக்கிறது. ஒரு குறுகிய வாசல், குறுகிய பாதை, அகலமான ஒரு வாசல், திறந்த வாசல், பெரிய அகலமான பாதை. ஆனால் 2ம் வித்தியாசமான முடிவுகள் உள்ளதாக இருக்கிறது. அந்த குறுகிய பாதை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் விடுகிறது. அந்த அகலமாக இருக்கிற பாதை நித்திய அக்கினியிலே கொண்டு சேர்க்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் அந்த குறுகிய பாதையிலே நமக்காக சென்றிருக்கிறார், நமக்கு ஒரு முன்மாதிரியாக. அதோடு கூட அதன் மூலமாக அவர் நமக்கு ரட்சிப்பை, நித்திய ஜீவனை பெற்று தந்திருக்கிறார். ஸோ லார்ட் யெஷுவா, he chose when he was on this earth to go through that narrow gate and the narrow way, and that's how he has purchased salvation for us and he has given us this life eternal. Amen. இப்படி தான் அவர் அந்த ஜூவே லைஃபை மனுக்குலத்திற்கு அவர் பெற்று தந்திருக்கிறார். that's how he has obtained this ஜூவே life for us. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், how in addition he made a great sacrifice of his self life to give us ஜூவே life. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ஜீவனை எப்படி தியாகம் செய்து, அதை பணயமாக வைத்து, அதை தேவனுக்கு முன்பாக ஒரு ஜீவ பலியாக வைத்து நமக்கு ஜீவனை பெற்று தந்திருக்கிறார், மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். இது வேறு யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம், செய்யாத ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் இது சாத்தியமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 10:15 இயேசு சொல்லுகிறார், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
In John 10:15, Lord Jesus says, I lay down my life for my sheep. பாருங்க, இங்கே அவர் சொல்றாரு, when we see the word lay down, it refers to kneeling down and setting forth, or lying prostrate and setting forth. அவர் தேவனுக்கு முன்பாக மனிதன் சார்பாக ஒரு மனிதனாக சென்று அவர் தன்னை தாழ்த்தி, தரை மட்டும் தாழ்த்தி, அவர் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நமக்கு ஜீவன் பெற்று தந்திருக்கிறார், ஒரு நல்ல மேய்ப்பனாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ he laid down his life. and நம்ம கடந்த நாட்களில் 3 பதங்களை குறித்து பார்த்தோம். புதிய ஏற்பாடு வேதாகமம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கு அங்கே 3 பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பயோஸ், நம் சாதாரணமாக வாழ்கிற அந்த சரீர பிரகாரமான வாழ்க்கை. சூக்கே லைஃப், அது நம்முடைய ஆன்மாவுக்கு அடுத்தது. ஆன்மாவிலே நாம் சிந்திக்கிறோம், நாம் உணர்கிறோம், நம் தீர்மானங்களை எடுக்கிறோம், செயல்படுத்துகிறோம். இதை நம்ம ஜூக்கே லைஃப் என்று சொல்லி பார்த்தோம். இது ரெண்டுக்கும் மேலான நித்தியமான தேவனுடைய ஜீவனை நம்ம ஜூவே லைஃப் என்று சொல்லி பார்த்தோம். ஸோ we saw the 3 words used in the original Greek language in which the New Testament was written. Bios is the normal physical life. A man lives like any other life, bios or biology. And the suke life refers to the emotions, the thoughts, the will of a person, the soul-ish aspect of a person. And Zoe life is much above, it's a divine life, Zoe life. அப்போ இயேசு இங்கே என்னுடைய ஜீவனை ஆடுகளுக்காக கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது, மூல பாஷையில் நம்ம போய் பார்க்கும் பொழுது இட் ரெஃபர்ஸ் டு த சூக்கே லைஃப். தயவுசெய்து நீங்கள் கடந்த 3 செய்திகளையும் பாருங்கள், இந்த பதங்களை குறித்து அங்கே நம்ம தியானித்திருக்கிறோம். ஸோ he laid down his சூக்கே லைஃப் that we may receive eternal life. So what does it mean? It means that he laid down his legitimate rights of his suke life. ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு தனிப்பட்ட தன்மை அதில் மூலமாக தான் கிடைக்கிறது, தனித்தன்மை. அதை அவன் பயன்படுத்தி உரிமையோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் தீர்மானித்து அவன் நடத்துகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அந்த தன்னுடைய உரிமையை நமக்காக விட்டு கொடுத்து அவர் நமக்கு நித்திய வாழ்வை பெற்று தந்திருக்கிறார். ஸோ when Lord Yeshua came to this earth, it was his legitimate right to use his suke life to decide and to do things like every other human being. But in order to get life, Zoe life for us, in order to get eternal life for us, what he did was he laid down his suke life, his rights of self-life. So, a very important aspect of this suke life is self-will. நம்ம சூக்கே லைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு அடுத்த வாழ்க்கையை குறித்து, ஜீவனை குறித்து பார்க்கும் பொழுது அதிலே இருக்கிற ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் அது மனிதனுடைய சுயசித்தம். அந்த சித்தத்தை பயன்படுத்தி மனிதன் சிந்தித்து அவன் தீர்மானங்களை எடுக்கிறான். அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான். A man uses his knowledge, he thinks and he decides, he makes decisions using the will component of his soul, and then he runs his life based on his own decisions. கடந்த செய்தியில் நம்ம பார்த்தோம் எப்படி ஒரு சாதாரண மனிதன் இவ்விதமாக வாழ்கிறான். ஆனால் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலே நித்திய ஜீவனுக்கு செல்லுகிற பாதையிலே மனிதன் இந்த சுய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு கீழாக கொண்டு வந்து தேவனுடைய அந்த சுய ஜீவன் அவனுடைய சூக்கே ஜீவன் மேலாக நிழலிட்டு அவன் அதற்கு கீழ்ப்பட்டு விதமாக அவன் அந்த குறுகிய வாசல் வழியாக குறுகிய பாதை வழியாக நடந்து அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். We saw in the last episode how a man brings his suke life under the authority of God's Zoe life and under the guidance of God, under the guidance of the Holy Spirit, and when he leads a life based on the leading of the Holy Spirit, he makes decisions based on the Word of God and the guidance of the Holy Spirit, then he is choosing to go by that narrow way which ultimately leads to eternal life
or Zoe life, the God kind of life, which is the greatest blessing that any man can think of and inherit in this life and in the life after. Amen. இதுதான் ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையிலும் இந்த வாழ்க்கைக்கு பிறகும் அவன் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மிக முக்கியமான ஆசீர்வாதம், அவன் இந்த நித்திய ஜூவே ஜீவனை பெற்று அவன் நித்திய வாழ்க்கைக்குள்ளால் அவன் பிரவேசிக்கிறது. இதை நம்ம உணர வேண்டும். ஆமேன். அடுத்து யோவான் 5:19 பார்க்கிறோம். இன் ஜான் 5:19 we see this. அவர் சொல்கிறாரு, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே எண்டி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அப்போ இங்கே சூக்கே லைஃப் சுய சித்தத்தை குறித்து அவர் சொல்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் பிதா பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் அவர் என்ன செய்கிறார், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்று அவர் செயல்படுகிறதை பார்த்து அதை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ நானாக சொந்தமாக சுயமாக நான் ஒன்றும் செய்கிறதில்லை, பிதாவை நோக்கி பார்த்து அவர் என்ன செய்ய காண்கிறேனோ, அவர் என்ன எனக்கு செய்ய காண்பிக்கிறாரோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ லார்ட் யெஷுவா he is saying that I don't do anything of my own will. I come before the Father and I see what He is doing, what is the work that He is doing, and I submit to His will and I carry out His instruction or His will, what He is doing அப்படின்னு அங்கே சொல்கிறார். பாருங்கள், அவர் அது பிதா எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். ஸோ தேர் இஸ் நோ செப்பரேஷன், deviation from the purpose of God the Father and from His plan. Amen. So he is saying in John 5:19, the Son, he sees the Father, what He is doing, and then He exactly does the same thing. So that was His submission. 5:20 we see this. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். The Father also, He sees the submitted life of the Son, Lord Jesus. How His suke life is submitted to God, surrendered to God. He has made a sacrifice of His own right to God to carry out the purpose of God, the will of God in and through His life, so that we may receive life. The mankind may receive life. Zoe life, yes. அதை தான் அவர் அங்கே சொல்கிறார். See, the Father also loves the Son, and whatever He is planning, whatever He is doing, He is revealing that to the Son அப்படின்னு அங்கே சொல்கிறார். 5வது அதிகாரம் யோவான் 21 பார்க்கிறோம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். Here He is talking about giving life to man. How the Father is not only able to create life, He is also able to give life and raise the dead back to life. பிதாவாகிய தேவன் அவர் சிருஷ்டிக்கிறவர் மாத்திரமல்ல, மரித்த ஒருவனையும் அவர் ஜீவனை கொடுத்து உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள அந்த வல்லமை அவருக்கு இருக்கிறது. அதே வல்லமையை அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம். We see in this verse how the Father has this power and ability in Himself. He is the life giver. He has the Zoe life and He is self-sustaining. He is not created by anybody, which is so amazing and difficult for us mankind to comprehend, because we are dependent on the life of God for our existence. Amen. அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை யாரும் சிருஷ்டிக்கவில்லை என்பது நம்மால் சிந்திக்கக்கூடாத அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறது. அவர் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார், மரித்தோருக்கும் ஜீவனை கொடுக்க அந்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வல்லமை அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸோ He has this tremendous power and ability, and He has given that ability to the Son, Lord Jesus. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி அவர் அந்த வல்லமையுடையவராக இருக்கிறார், தேவன் அதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன் ஜான் 10:11 we find this. யோவான் 10:11 நாம் இதை பார்க்கிறோம். இயேசு சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இங்கேயும் அந்த ஜீவன் என்று சொல்வது அந்த சூக்கே ஜீவனை கொடுக்கிறது. அதை எப்படி இயேசு தியாகம் செய்து ஒரு பலியாக, ஜீவ பலியாக, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்கள் விருப்பத்தை, உங்கள் சித்தத்தின்படி நான் வாழ்கிறேன் என்று அதை கொடுத்து அவர் ஆடுகளுக்கு ஜீவனை பெற்று தந்திருக்கிறார் ஒரு நல்ல மேய்ப்பனாக. Lord Jesus, as a good shepherd, in John 10:11 He says, I am the good shepherd, and a good shepherd, he lays down his life for the sheep. The word used
to lay down the life, here the life is Zoe life. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனை, சித்தத்தை, தன்னுடைய உரிமைகளை தியாகம் செய்து நமக்கு அவர் ரட்சிப்பை பெற்று தந்திருக்கிறார். லார்ட் ஜீசஸ், he sacrificed his self rights, his own rights. He sacrificed, he gave up his Zoe life to God, and he did the will of God, and he has purchased Zoe life for his sheep. And nobody else can do this, nobody else has done this, nobody else is going to do this. And salvation and this eternal life can be obtained only in and through our beloved friend of our soul, our Savior, our good shepherd, great shepherd, Lord Jesus. Amen. இந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு நமக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில், இந்த ஜீவன்லையும் இனி நம்ம போகிற வாழ்க்கையிலையும் அது இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்கிறது. அவர் மூலமாக மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா அவரை போல வேறொருவரும் இந்த தியாகத்தை ஆடுகளுக்காக செய்தவர் ஒருவரும் இல்லை, வேறு ஒருவராலும் செய்யவும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. லூக் 22:42 இங்கே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறார். லார்ட் யெஷுவா இஸ் கோயிங் டு த கிராஸ். And it was a very bitter and painful experience. Amen. அது ஏதோ ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அப்போ அவர் சொல்கிறாரு லூக் 22:42, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். So he is referring to that experience as a cup of suffering, of bitterness. Amen. He says, if it is your will, let it be removed from me. Then he says, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணார். Then he prays. Says, if you give me a choice, my choice would be that I escape or I don't go through this bitter experience. But then the sheep would be lost. So I have come to fulfill your will. I have come to bring your salvation for mankind. I have come as a good shepherd to bring life to my sheep. And here I am not going to choose the easy way. I am not going to choose what is good for my personal life or what gives me relief from this suffering, but I am choosing your purpose. Even though it is very painful for me, even though it's a sacrifice from my side, I am choosing to do your will, and I am willing to drink this cup of suffering. So that is the love of God revealed to us through the Lord Jesus. இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அந்த பெரிய அன்பு இதுதான். அவர் தன்னுடைய சூக்கே லைஃபை நமக்காக தியாகம் செய்து நமக்கு அவர் ஜூவே லைஃபை பெற்று தந்திருக்கிறார். ஆமென். ஐசையா 53:6, ஏசாயா 53:6 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம். ஆனால் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். Isaiah 53:6, all of us had wandered off like sheep. Each of us had strayed off on his own path, but the Lord caused the sin of all of us to attack him. இதுதான் பாருங்க, நம்ம சொந்த வழியில் சென்றிருக்கிறோம், சொந்த பாதையில் நம்ம தீர்மானித்து நமக்கு பிரியமானதை நம்ம செய்து கொண்டு இருந்திருக்கிறோம். இதுதான் பாவம் அப்படின்னு சொல்கிறது. உண்மையாக பார்க்க போனால் இதுதான் தேவனுக்கு விரோதமான அல்லது பகை அல்லது அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொன்னால், இது நம்ம விருப்பப்படி வாழ்கிறது, நம்ம இஷ்டப்படி வாழ்கிறது, அவருக்கு ஒரு கனத்தை கொடுக்காமல், அவரை நம்முடைய வாழ்க்கையில் இடைபெட விடாமல் நானே தீர்மானித்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று வாழ்வது. அப்படி நம்ம எல்லாரும் வழி தப்பி போனோம் ஆடுகளைப் போல அறியாமையினாலே. ஆனால் அதன் விளைவாக வந்த அந்த விளைவுகளை, அதற்காக அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து மேலே அவர் போட்டு செலுத்தி அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்கு ரத்தம் சிந்தினார். அதன் விளைவாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஸோ he laid all this punishment that should have come upon me, upon mankind, on this Lamb of God. And Jesus paid the price by laying down his Zoe life, denying himself and doing the will of the Father, and thus he has obtained salvation for us. அருமையான நண்பர்களே, இது மிகவும் விலை உயர்ந்த ரட்சிப்பு. இப்படிப்பட்ட விலை உயர்ந்த ரட்சிப்பை குறித்து நம்ம அக்கறை இல்லாமல் இருந்தால் எப்படி? அது சரியா? நீங்கள் யோசித்து பாருங்கள். Think about this. Is it right for you and me to ignore such a great salvation which God has offered to us?
through His Son, Lord Jesus. Shall we pray and submit our life and receive this salvation and choose to live a life that's pleasing to God, of course with His help. Amen. பரலோக தகப்பனே, நீர் எங்களை எவ்வளவு நேசித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த செய்தியின் மூலமாக அறிந்திருக்கிறோம். நாங்கள் அழிந்து போகக்கூடாது, மனுக்குள்ள அழிந்து போகக்கூடாது. இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. mankind should not perish because there is life after this life, life after death, and we need to enter into eternal life. We don't realize it when we live on this earth. We just live according to our good pleasure. இந்த உலகத்தில் வாழும்போது நாங்கள் இதை உணராதவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி எங்கள் விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றி வாழ்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அது நித்தியமானது என்பதை நாங்கள் உணராமல் இருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலே நாங்கள் இயேசு, அருமையான ஆத்தும நண்பர் இயேசு, அவர் எங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை குறித்தும் அந்த அழியாத அந்த அக்கினியை குறித்தும் அவர் உண்மையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி. சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, எங்களை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்புக்கான சகல காரியங்களை அவர் தன்னுடைய சூக்கே லைஃபை தியாகம் செய்து எங்களுக்காக பெற்று தந்திருக்கிறார். Yeshua, Lord Jesus, in His mercy, He has revealed to us, He has shown us that there are two paths, two ways and two destinations, and we have to choose eternal life so that we can escape the eternal hellfire. And Lord Jesus has not only shown us the way, but He is also the way, and He is holding our hand and He is leading us in the way, He is delivering us. So we at this time offer to submit our life to you. எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு தருகிற அந்த பாவ மன்னிப்பை, அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Whoever is crying out to the Lord Jesus in His name right now, we pray that your hand will be stretched out to bless them and to deliver them, Lord. Whatever situation they are in, let the salvation, let the Zoe life that is given to mankind through the Lord Jesus enter into their life situation. என்ன சூழ்நிலையில் இருந்து இயேசுவே என்று உம்மை கூப்பிட்டாலும், இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த Zoe ஜீவன், அந்த ரட்சிப்பு இப்பொழுதே கடந்து வரட்டும். பெரிய ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கட்டும். புதிய அளவில் அவங்க உயர்த்தப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை, ஜனங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். In the name of the Lord Jesus we pray. Amen. Amen. அருமையான நண்பர்களே, நித்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கிரயம் செலுத்தி நமக்கு அதை கொடுத்துருக்கிறார். தயவுசெய்து நீங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, சிந்தியுங்க. உங்கள் அருகில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அல்லது போதகர்களை நீங்கள் அணுகி அவரை அறிந்து கொள்ளுங்க, வேதாமத்தை வாசித்து அறிந்து கொள்ளுங்க, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்க. We encourage you to think about this eternal life seriously. It's not a religious matter, it's a matter for your own salvation, for your soul that's eternal. Amen. And seek help from your friend who may be a disciple of the Lord Jesus, or a pastor, or from the Word of God, from the Bible, and be blessed. We bless you and take leave till we meet again in Jesus' name. Amen. Amen. நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு தனிப்பட்ட தன்மை அதுல மூலமா தான் கிடைக்கிறது, தனித்தன்மை. அதை அவன் பயன்படுத்தி உரிமையோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் தீர்மானித்து அவன் நடத்துகிறான். Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV.